இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி. இந்த படத்தை இப்போ கூட சன் டிவிலையோ கேடிவிலையோ போடுறப்ப ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் அப்படின்லாம் இருக்க. ஹரியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் சாமி. ஸ்குவாட் அவ்வளோக்கு போலனாலும் சாமி தான்ப்பா அப்படிப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்போ போட்டாலும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரி படத்துல ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று இருக்குதுப்பா. ஹிடன் டீட்டெயிலாக அன்னோன் ஃபேக்டா ஒன்று இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்ன அந்த அன்னோன் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி படத்துல பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டர் இருக்காருல்ல, அந்த கேரக்டர் தினமும் அந்த கேரக்டர் கோயிலுக்கு போற மாதிரியும் அம்பாஸ்டர் காரை தவிர வேற எந்த காரையும் யூஸ் பண்ணாத மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி அந்த அம்பாஸ்டர் காரை தவிர்த்துட்டோ இல்ல வேற ஏதாவது கார்ல போனாலோ அல்லது ஒரு நாள் கூட தவறாம கோயிலுக்கு போறதை பிரேக் பண்ணாலோ அவர் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்ல. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் நெருங்குறப்ப கடைசியா கார் விட்டு காரு வேற கார்ல எல்லாம் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தப்பிச்சு போறப்ப வேற கார்ல போற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. கோயிலுக்கும் போக முடியாத மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதுவுமே அவரு சாகருக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹிடனா சொல்லாம சொல்லியிருப்பாரு ஹரி அப்படிங்கிறது தான். இது ரெண்டும் செஞ்சிருந்தா அவர் உயிரோட இருந்திருப்பாரு, அதை செய்யல அதனாலதான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியோ ஒரு விதத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எந்த ஒரு சீனையும் வேஸ்ட் பண்ணாம எடுத்திருக்கிறாரு. அவ்வளவு டீட்டெயில் கொடுத்திருக்காரு ஹரி அப்படிங்கறது நம்ம வழக்கமா இப்ப லோகேஷ் கனகராஜா மணிரத்னம் படத்துலயோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் நோட் பண்ணுவோம். ஆனா ஹரி அவரோட படத்துலயும் கமர்ஷியலா பண்ணாலும் அதுலயுமே ஒரு சீன் கூட வேஸ்ட் பண்ணாம பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல இருந்து அப்படிங்கிறது தெரியுது. இந்த டீட்டெயில் தான் ஒரு அன்னோன் ஃபேக்டா இருந்தது. அதை உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.